வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது குந்தன் ஸ்டோனில் ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் ஸ்டோனில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். நம்ம ரன்னிங் ஸ்டிச் படிச்சிருக்கோம்ல ஜர்தோசியில், அதே தான் இதுலேயும். ஃபஸ்ட்டு ஸ்டோன் நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸ்டோனில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜர்தோசி கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கிட்டு ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே தான். பாதி ஜர்தோசியில் இடையில ஒரு நம்ம கிளாத்தில் குத்தி த்ரெட்டை அது வழியாக எடுத்து ஜர்தோசிலேருந்து வெளியில் எடுக்கணும். ஓகேவா? அகெயின் அதே மாதிரி தான் இன்னொருக்கு கொஞ்சம் இடம் கொஞ்சம் தள்ளி போய் இப்போ நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி ஜர்தோசி வச்சிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வராது. இதுதான் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சர்க்கிளு ஸ்டோன்னா சர்க்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. இதை சுற்றி நம்ம கொடுக்கும் போதில் இந்த ரன்னிங் ஸ்டிச் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். குட்டி குட்டி பீசஸாக ஜர்தோசியை கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாகவே இருக்காது. இப்போ எனக்கு ஜர்தோசி ரிமூவ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன். பொறுமையாக பண்ணுங்கள். ஜர்தோசினா த்ரெட்லேருந்து சிக்காமல் பார்த்து மெதுவாக ஒர்க் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ எனக்கு கேப் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல குட்டி பீசஸ் நம்ம வச்சுக்கிடலாம். ஃபுல்லாகவே குட்டி குட்டி பீசஸாக வச்சிங்கன்னா அது அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓகேவா? பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியில் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அப்போ வெளியில் குத்தி எடுத்து லாக் மாதிரி போட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு எண்டு நாட் போட்டுக்கிறோம். ஓகேவா? த்ரெட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறக்கான நான் எண்டு நாட் பெருசாகவே போடுறேன். நீங்கள் ஆனால் எண்டு நாட் குட்டியாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அது ஜர்தோசி. இப்போ நான் வேறு டைப்பான ஜர்தோசி எடுக்கிறேன். எல்லா டைப்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். எல்லா நீடில்லையுமே வச்சு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோன் 3 ஸ்டோன் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இது நம்ம ப்ளவுஸில் புட்டா அங்கங்கே புட்டா நம்ம வைப்போம்ல, அந்த குட்டி குட்டி புட்டாக்குனா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் சிம்பிள் ஒர்க்கு, நம்ம டைம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ இவ்வளோ வரிசையாக அந்த கார்னர்ஸில் மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். எப்பயும் போல் குட்டி குட்டி ப்ளேஸஸாக எடுத்து கிளாத்தில் குத்தி ரொட்டேட் பண்ணும் போதில் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சு இழுத்திங்கன்னா பொறுமையாக இழுங்க, கரெக்டாக வரும். உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் டுலிப்ஸில் 24 நம்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஜர்தோசி பீட்ஸ் லோட் பண்ணுறது இருக்குல்ல, ஜர்தோசி லோடிங், பீட்ஸ் லோடிங் நீடில் இருக்குல்ல, எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீட்ஸ் நீடில் இருக்கா, அதையே நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு அதுவே செட் ஆச்சுன்னா அதை வச்சே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துலையும் கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் மட்டும் எனக்கு கேப் இருக்குது. அதனால் நான் குட்டி பீசஸ் எடுத்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி திலகம் ஷேப்னால் ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து எடுங்க. சென்டர்லேருந்துலாம் எடுக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஷார்ப் பென்ஸ்னால் கரெக்டாக கிடைக்கும். இது அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இப்போ நான் உங்களுக்கு இது ஒரு கோலம் மாதிரி ஒரு ஷேப்பில் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வரிசையாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் எப்படி பண்ணணுங்கிறத கவனமாக பாருங்கள். ஒரு ஜர்தோசி மேலே இன்னொரு ஜர்தோசி ஓவர்லேப் ஆக போகுது. ஓவர்லேப் ஆகிற இடத்து பக்கத்தில் அதை ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்டக்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஓவர்லேப் பண்ணி நீங்கள் வெளியில் கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஓவர்லேப் 2 ஜர்தோசி ஓவர்லேப் ஆகுது. அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணுங்கள்.
அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்களும் என்னோட ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ஜர்தோசி டைப்லேயும் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ 2 டைப்பில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன்னா கோராவும் நக்ஷியும் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ சிங்கிள் ஸ்டோன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் இருக்கும், கொடுத்துருப்பாங்க ஸ்டோன்லேயும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டினா அது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஹோல்ஸ்லேருந்து வெளியில் த்ரெட்டை எடுத்து, ஸ்விங் த்ரெட் தான் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸு, வெளியில் எடுத்து ஸ்டோனுக்கு வெளியில் லாக் போடுறோம். ஒரு லாக் போட்டு எண்டு நாட் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். இப்போ அகெயின் இன்னொரு சைடு அதே மாதிரி தான் ஸ்டோனுக்கு ஹோல்ஸுக்குள்ளே கொடுத்து ஸ்டோனுக்கு வெளியில் கொடுத்து அவ்வளோதான், ஒரு லாக். இந்த சைடு ஒர்க் பண்ணும் போதில் நீங்கள் ஸ்டோனை பிடிக்கணும் தேவையில்லை, ஏன்னா அந்த இன்னொரு சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதனால் ஸ்டிஃபாக தான் நிற்கும். இவ்வளோ தான். நான் எண்டு நாட் வந்து த்ரெட் வந்து நல்லா நீட்டாக குட்டியாக போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.